ஒரு சிறந்த ஒரு கார்ட்டூனிஸ்டாக உருவாக்கினதில் எஸ்எஸ் பாலனுடைய பங்கு எத்தகையது? எஸ்எஸ் பாலனை நான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணது இதே மாதிரி தான். ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் எஸ்எஸ் பாலனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் என்னை அழைச்சின்னு போனார். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கதை. இது பரணிதரன் கிட்ட ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் அழைச்சின்னு போனார். பரணிதரனுக்கு என் கார்ட்டூன்ஸ் எல்லாம் பிடிச்சிது. சரின்னு பார்த்தா நான் சொல்கிறேன், உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது சொல்கிறேன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. ஒரு 2-3 வாரம் கழித்து எஸ்எஸ் பாலனுக்கு ஃப்ரெண்டான ஒருத்தரை என்ன அவர்கிட்ட அழைச்சின்னு போனார். எஸ்எஸ் பாலனை விகடன்லேயே நான் மீட் பண்ணேன். அப்போ என் கார்ட்டூன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பக்கத்து ரூம் அவருக்கு ஸ்ரீதர், பரணிதரன் ரூம். கார்ட்டூன்லாம் பார்த்து முடித்தோடனே, ஸ்ரீதர் இங்கே என் கூட ஒரு மெட்ராஸ் லக்ஷ்மண் ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னாரு. அது புரியல ஸ்ரீதருக்கு, என்ன ஆர்கே லக்ஷ்மண் இருக்காரோன்னு. நம்ம மெட்ராஸ் பான் ஒரு லக்ஷ்மண் ஒருத்தர் மீட் பண்ணியிருக்கேன். யங் பர்சன் எஸ் பிராட் இஸ் கேரிகேச்சர், நீங்களும் பார்க்கணும் அதை அப்படின்னாரு. எனக்கும் ஒருத்தர் லாஸ்ட் வீக் வந்தார். அவர் ஆமாம், அவரும் கார்ட்டூன்லாம் நல்லா போடுறார். நானே உங்களுக்கு நான் அவர் வர சொல்லிடுறேன், அவர் வர சொல்கிறேன்னா வர சொன்னோன்னா அவரையும் சேர்த்து மீட் பண்ணிவிடுங்கன்னாரு. அவர் 2 பேரும் நான் தான். சூப்பர், சினிமாவாக இருக்குது. அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது. உங்களுக்கு அவரே தானே, அவரு உங்களுக்கு என்ன டபுளேட்டாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னாரு பாலன். அப்புறம் இதாகிட்டு. ஸோ அப்படியாக ஆரம்பிச்சிது என் லைஃபு. அப்போ நான் விகடனில் ஜாயின் பண்ணப்புறமா என்னை கார்ட்டூனிஸ்டாக இது பண்ணல, கேரிகேச்சர்ஸ் தான் போட சொன்னாங்க. வாரம் ஒரு தலைவருடைய படத்தை நான் வரையணும் தமாஷா. அதுக்கு ராவுன்ற ஒரு ஜேர்னலிஸ்ட் அதை பற்றி அவரை பற்றி எழுதுவார். அவர் கூட அந்த படம் 2 வரும். அப்படி தான் இது பண்ணாங்க. ஒரு 6 மாதத்துக்கு அப்படி தான் இருந்தேன் நான். பட் விடாமல் கார்ட்டூன்ஸ் போட்டு அமைச்சு கொடுத்துன்னு தான் இருந்தேன். வாங்குவாங்க, பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க. படித்து பார்ப்பார் ஸ்ரீதர் அப்படின்னுவார், அவ்வளோதான். அப்புறம் ஒரு கார்ட்டூன் ஒன்று போட்டால் அது எம்டியை பார்க்கும்படி ஆகிப்போச்சு. பாலன் அவருக்கு பிடிச்சி போச்சு, நல்லா இருக்குது, பப்ளிஷ் பண்ணுங்களேன்னாரு. ஸோ அதை பப்ளிஷ் பண்ணாங்க. அந்த கார்ட்டூன் ஃபஸ்ட்டு விகடன் கார்ட்டூன் வந்தது. ஷேக் அப்துல்லா பற்றி ஒரு கார்ட்டூன் இது ஒன்று. இப்போ காஷ்மீர் ப்ராப்ளம் ரொம்ப இருந்தது, அதை பற்றி போட்டிருந்தேன். ஸோ அதை பார்த்ததுலேருந்து கார்ட்டூன் ஒவ்வொன்றா போட ஆரம்பித்தாங்க. ரொம்ப ஸ்லோ இதுதான், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான் அது.